ஹாய், திஸ் இஸ் சேலம் சந்திரசேகர். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு 2 வருஷமாகவே தொடர்ந்து அஜீரண கோளாறு பிரச்சனை இருந்துச்சு. நானும் எங்கேயும் போனேன், ஸ்கேன் பண்ணேன், எக்ஸ்ரே எடுத்தேன். எதுவுமே எந்த விதமான பிரச்சனையும் காமிக்கலை. ஈவன் பிளட் டெஸ்ட் கூட எடுத்தேன், பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு. ஆனால் ஒரு எதிர்பாராதமாக ஒரு சித்தர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அது நான் அப்புறமா சொல்கிறேன், என்ன சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ரொம்ப பெயர் பெற்ற சித்தர் அவர் சொல்லியிருக்காரு. அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னே, ஆக்சுவலி 2000 வருஷத்துக்கு முன்னே நாம் இருந்தோமா இல்லையாங்கிறது வந்து நாட் கன்ஃபார்ம். பட் அவர் சொன்னதுனால இந்த நான் மெடிசன் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் யதார்த்தமாக இது நடந்துச்சு. டெய்லி ஒவ்வொருத்தர் பிரச்சனை மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த மெடிக்கல் ஸ்டோர்காரால் திட்டார், என்னப்பா ஒவ்வொருத்தர் இந்த நேரத்தில் உனக்கு பிரச்சனை ஆகுது. இதுக்கு ஈவன் நான் வந்து இந்த நான்வெஜ்ஜும் சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா நான்வெஜ்ஜோட வெஜிடேரியன் தான் சத்து அதிகம். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. நான்வெஜ் சாப்பிட்டா சில சமயம் கேன்சர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அளவுக்கு அதிகமானால் கேன்சரே ஒரு நான்வெஜ்ஜில். ஏன்னா அது வந்து ஹீட்டு, அதில் சில கிருமிகள்லாம் இருக்குது. அது அடுத்த பிரச்சனை. ஒரு நாள் இதே மாதிரி டெய்லி நடந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சு, யதார்த்தமாக எங்கள் வீதியில் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வந்து காய்கறிக்காரர் வருவார். நான் வந்து கொஞ்சம் தக்காளி வாங்கினேன், ஒரு 1/2 கிலோ தக்காளி வாங்கினேன். என்ன சொன்னான்னா, ஒரு இந்த இன்ச்சு நான் எடுத்துக்கிட்டு போனேன், இது காசு பண்ணேன். சரி, நான் எவ்வளோ கேட்டாலும் நான் கொடுத்துறேன் அப்படின்ட்டு ஒரு சுமார் இந்த பெரிய இன்ச்சு தான், ஒரு 2 இன்ச்சுக்குள்ள இஞ்சி எடுத்து மார்னிங் வந்து டுமாரோ மார்னிங் வந்து நான் வந்து டீயில் கலந்து குடித்தேன். டீயில் கலந்து குடித்த உடனே டீயில் இடித்து போட்டு குடித்த உடனே அந்த அஜீரண கோளாறு 100க்கு 90% கிளியர் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னே நெல்லிக்காய் சாப்பிட்ருக்குறேன், கொய்யாப்பழம் சாப்பிட்ருக்கேன், ஏன் திரிபலா சோறுன்னு சாப்பிட்ருக்கேன். அதில் எந்த ஒரு மாற்றமும் தெரியல. ஆனால் வந்து மார்னிங் வந்து இந்த அளவு இஞ்சி தான், ஒரு 2 இன்ச்சுக்குள்ளே தான். அதுவும் நான் சும்மா விளையாட்டுக்காக தான் போட்டு வைப்பேன், சரி பித்தத்துக்கு இது நல்லதுன்னு. ஆனால் அது என்ன ரியாக்ட் கொடுத்துச்சுன்னா, வயித்துல வந்து அந்த வலிகளை சுத்தமாக எடுத்துருச்சு. அந்த வயிற்று பிரச்சனை, மோஷன்லாம் ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் நான் நினச்சேன், சித்தர்கள் சொன்னால் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். சித்தர்கள் சொன்னாங்கிறதுக்காக நான் அந்த இதை ஃபாலோ பண்ணல. சும்மா யதார்த்தமாக விளையாட்டுக்கு தான். எப்பயுமே இஞ்சி சாப்பிட மாட்டேன். மார்னிங்கில் வந்து எனக்கு இஞ்சி எப்பயும் சாப்பிட மாட்டேன். ஆனால் அன்றைக்கி என்ன, என் நேரமும் ஈவன் எலுமிச்சம்பழம் கூட போட்டு ஜூஸ் குடிப்பேன். ஒரு எலுமிச்சம்பழத்தை அப்படியே மிளிங்கிடுவேன் வயிற்று பிரச்சனை அதிகமாக இருந்தால். அதெல்லாம் அடுத்த கட்டம் தான். ஆனால் இமீடியட்டாக எனக்கு ஒரு ரியாக்ட் கொடுத்தது என்னென்னா, இஞ்சி தான். அதான் சொன்னல, கொஞ்சோண்டு ஒரு துண்டு வாங்கி சிரிச்சுக்கிட்டே வாங்கினேன். சரி கோவப்பட்டா, சரி இவ்வளோ காசு வாங்குறோமே, தக்காளி இவ்வளோ கிலோ ஆச்சு, என்னென்னா ஒரு இஞ்சி துண்டு. நான் எதுவும் விளையாட்டு போலே தான் இன்னும் வச்சுக்கிட்டு இருப்பேன் மனசில். அப்புறம் என்றைக்காவது ஒரு நாள் ரிவெஞ்ச் வாங்கிடுவேன். அதான் என்னுடைய பழக்கம். சரினான்ட்டு ஒரு துண்டு இஞ்சி மட்டும் எடுத்து நல்லா இடித்து டீயில் போட்டு கலந்து குடித்தேன். மார்னிங் டீயில் அன்றைக்கி வந்து அந்த மோஷன் ரொம்ப ஃப்ரீயாக போச்சு, அந்த வயிற்றுலையும் ஃப்ரீயாக போச்சு. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிட்டா டெய்லி ஒரு இன்ச்சு சாப்பிட்டேன்னா மார்னிங்கில் இந்த மெடிக்கலில் போகிற ட்ரிப்ஸு, அப்புறம் டானிக், இது ஆரஞ்சு அன்னாச்சி பழம், அப்படி இப்படி அது எந்த விதமான எஃபெக்ட் எனக்கு வரல. நார்மலாக என் பிளட்டு எல்லாமே இருந்துச்சு. அதான் பிபி கொஞ்சம் இருந்துச்சு, 180 160 இருந்துச்சு. தட் இஸ் நோ இஷ்யூ. நல்லா 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தோம்னா நமக்கு பிபி மாத்திரையே தேவையில்லை. ஆனால் அன்றைக்கி அந்த வயிற்று ரொம்ப க்ளீன் பண்ணிச்சு பாருங்கள். அன்றைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன், சித்தர்கள் சொன்னது ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும். சித்தர்கள் என்ன சொன்னார், அகத்தியர் தான் சொல்லியிருக்காரு. இதை ஏற்கனவே இதை 2 வருஷமாக தான் புக்கு படிச்சுட்டு நான் சித்த வைத்திய மெடிசன். ஆனால் இது எப்பயுமே நான் வந்து ஃபாலோ பண்ணது கிடையாது. அன்றைக்கி கொஞ்சமாக போட்டு பார்த்து சாப்பிட்டப்போ தான் தெரிஞ்சுது, நம்ம வயிற்றுலிக்கு பிரச்சனை இஞ்சி இருந்தால் செரிமான கோளாறு நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. எதுலேயுமே க்யூர் ஆகுது. அந்த ஒரு ஸ்மால் இஞ்சில் க்யூர் ஆகிடுச்சு. அதனால நான் டெய்லி இஞ்சி டீ போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லை சில பேர் சொன்னாங்க, அடிக்கடி நீ டீ குடிக்கிறதுனால உனக்கு இது மாதிரி ஆகுது அப்படின்னு. தட் இஸ் நோ இஷ்யூ. டீ எதுக்காக சுறுசுறுப்பு, ஒரு நாள் 2 நேரமும் குடிக்கலாம், 4 நேரமும் குடிக்கலாம். தட் இஸ் நோ இஷ்யூ. ஆனால் மார்னிங் ஈவினிங் கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு குடிச்சு பாருங்கள், உங்கள் வயிற்றுலி பிரச்சனை எல்லாம் ஷார்ட் அவுட் ஆகிடும். இதை நான் வந்து என் அனுபவ ரீதியாக தான் சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் லைக்னு போடவோ கமெண்ட் அடிக்கவோ எனக்கு தேவையில்லாத விஷயம். நல்லதை வந்து நாம் வந்து ஒரு உயிரை வந்து கொல்றதை விட ஒரு உயிரை காப்பாற்றணும். அவன் தான் மனிதன். ஒரு நாய்க்கான தெருவில் அடிப்படுது,
அதுவும் ஒரு உயிர் தான். அது பண்ணுற தப்பு தான். சில நாய்கள் வந்து அனாவசியமாக ஒருத்தர் துரத்திக்கிட்டு போய் கடிக்க ஆரம்பிக்கும். இல்லை அவங்க வந்து கட்டி வைக்கணும். அது வந்து அவங்க பண்ணுற தப்பு. அதுக்கெலாம் நான் பொறுப்பாக முடியாது. எல்லாமே இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாமே உயிர் தான். அப்படிங்கும்போது நான் முடிஞ்ச வரையும் ஒரு உயிரை காப்பாற்ற தான் நினைக்கணும். நமக்கு வந்து 6 அறிவு, எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது. இதை தான் வள்ளலாரும் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் அன்னைக்கு வந்து அந்த எஃபெக்ட் நடந்துருந்தோ, நம்ம பிரச்சனைக்கு வவுத்தொலி பிரச்சனைக்கு முற்றிலும் தீர்வு என்னென்னா இஞ்சி, செரிமான சக்தி. அதை தான் வந்து சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லைன்னு வந்து அகத்தியர் சொல்லியிருக்காரு. அதை நான் 2-3 வருஷமாக கண்டினியூவாக லைப்ரரியில் போய் பார்ப்பேன். அது வந்து நான் வந்து அப்போ ஃபாலோ பண்ணல. அப்பயே அன்னைக்கு கூட எதார்த்தமா விளையாட்டுக்கு தான் பண்ணேன். ஒரு வேளை உங்களுக்கு இந்த மாதிரி அஜீரண கோளாறு பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஒரு 3 டேஸ் டீயில் கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டு குடிச்சு பாருங்கள். அதனோட ரேட் எப்படி இருக்குன்னு. அப்படி நல்லா ஆயிடுச்சுன்னா ஒரு வேளை ஓகேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இல்லைன்னா தேங்க்யூ அப்படின்னு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போங்க. அவ்வளோதான் போதும் எனக்கு. ஒரு வேளை நம்ம சொன்னதுனால ஒரு 4 பேர்த்துக்கு நன்மை நடந்துருக்குது. மனுஷனாக பிறந்து ஒரு 4 பேர்த்துக்காக நன்மை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் இப்போ செய்கிறேன். நான் ஒன்றும் இல்லை எனக்கு வந்து ரைஸ் ஆகணும் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் மற்றவங்க நல்லது நடந்தால் அது நமக்கு நல்லது தானே. ஓகே, தேங்க்யூ. ஹாவ் ஏ குட் டே. இந்த விஷயத்தை நான் இன்றைக்கி போட்டிருக்கேன்னா அனுபவமாக பார்த்துருக்கேன். நான் சாப்பிடாத மெடிசனில் ஈவன் இங்கிலீஷ் மெடிசன், சித்தா, இது எல்லாமே சாப்பிட்டேன். ஆனால் அந்த இஞ்சி துண்டு ஒன்று வந்து நான் சாப்பிட்றது கிடையாது. அன்றைக்கி போட்டு பார்த்தாலும் ரொம்ப ரேட் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஒரு 3 டேஸ், ஏன்னா ஒரு 10 ரூபாய்க்கு இஞ்சி வாங்கினா ஒரு 3 நாளைக்கு வராதுங்களா? அதை போட்டு குடிச்சு பாருங்கள். ஹேவ் a nice day. I am happy and I think you are also going to happy in this moment. Thank you. சேலம் சந்திரசேகர். Hi.